வணக்கம். நான் நிரோஷன். இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிறது துஷாந்தன் அந்த கார்டனில் வந்து மேட்டு பாத்தியில போட்ட கிழங்கு வகைகளை வந்து கலட்டி கொண்டிருக்கேன். அதில் வந்து முதலாவது வந்து வெத்தில வள்ளி கிழங்கு. இது வந்து கிட்டத்தட்ட 10 மாசம் கொண்டது. வள்ளி இனம் வந்து கிழங்கு இனங்கள்ல இது உண்டு. இதுல அதிகளவான கார்போஹைட்ரேட் இருக்கும். இது வந்து மேல காய்க்கக்கூடிய தன்மை இருக்குது. மேல வந்து அந்த காய் வந்து இதாகவும் எடுக்கலாம், சமைக்காம மற்றது கிழங்கு வகைகள் வந்து முளைக்க தொடங்கிட்டேன்டா அதை நாங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நம்மளே சில விஷயத்துல குறிப்பிட்டிருக்கார். இது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவுக்கும் அதிகமான விளைச்சலை கொண்ட ஒரு இதா இருந்திருக்குது. ஒரு 2 பெரிய கிழங்கு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை விட வித கிழங்குகள் வந்து சிலதுகள் கிடைச்சிருக்குது. இந்த 2 பெரிய கிழங்கும் வந்து பார்க்கவே ஒரு வித்தியாசமா இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து ஒரு நாவல் கலர் சேர்ந்து ஒரு வெள்ளையும் சேர்ந்ததா இருந்துச்சு. அதுண்ட உள்ளுக்குள்ள இருக்கிற நிறங்கள், அந்த கிழங்க வெட்டி பார்க்க உள்ளுக்குள்ள இருக்கிற நிறங்கள் அதிகளவான கார்போஹைட்ரேட் நேர்த்தன்மை கூடின. இது குறைந்தளவு பராமரிப்பு, குறைந்தளவு ஊட்டச்சத்தோடையும் குறைந்தளவு நீர்லையும் வளரக்கூடிய தன்மை கொண்டதுதான் இந்த கிழங்கினங்கள்.